Hello friends, வணக்கம். Welcome to Malati's Hot Kitchen. நாம இன்னைக்கு செய்ய போறது டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 1, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை, வரமிளகா. நம்ம இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4-5 கடல் பாசி, 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா, 1 கருவேப்பிலை கொத்து, 2 தேங்காய் பத்தையே நான் துருவி வச்சுருக்கேன், 20 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வறுக்க ஆரம்பிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். இதில் மிளகு, கல்பாசி, முழு தனியா, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, வரமிளகா, ஜீரகம், கருவேப்பிலை, தேங்காய், சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எதுவுமே கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த இந்த மசாலா பொருட்களெல்லாம் அம்மியில் வச்சு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம மசாலாவை நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் குட்டி குட்டியாக 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. நான் குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் கரைஞ்சி வரும் தக்காளி. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாடுச்சு. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும். பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த மசாலா இதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு
இப்போ சிக்கன் ஆட் பண்ணிப்போம். சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபுல்லாக இந்த சிக்கன் ஃபுல்லாக இந்த மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சரி, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் வந்துச்சா பார்ப்போம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுவோம். நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி எவ்வளவு ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.